அட ஆமாங்க. தமிழகத்துல மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து இருந்த அந்த பொங்கல் பரிசு கொடுத்துட்டாங்க. மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. கடந்த அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில பொங்கல் பரிசு தொகை கொஞ்சம் உயர்வாக கொடுப்பார்கள். பொங்கல் பரிசு வந்த உடனே முதல்வர் ஒரு சர்ப்ரைஸ் அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அது என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம். இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குமா, எல்லா தரப்பினருக்கும் கிடைக்குமா, யார் யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போறேன். கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையா பொங்கல் பரிசு 3000 ரூபாய் பிளஸ் இலவச வேட்டி சேலை, வீடு தேடி டோக்கன் கொடுக்குறாங்க. ஒரு சர்ப்ரைஸான அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருக்காரு. தமிழகத்துல பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாட மாநில அரசு முக்கியமான முடிவு எடுத்துள்ளது. அனைத்து குடும்ப அட்டை அரிசிதாரர்களுக்கும் 3000 ரொக்க பணம் பரிசு பொங்கல் பரிசாக வழங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதனுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு, இலவச வேட்டி சேலையும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு, அனைத்து கார்டுதாரர்களுக்குமே வழங்கப்படும் பரிசுகள். இந்த நிலையில் பொங்கல் பரிசு பெறுவதற்கான டோக்கன் நியாய விலை கடைகளில் ஊழியர்கள் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்க இருக்கின்றனர். வரும் 8ஆம் தேதி முதல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக தொடங்கி வைக்க ரெடியா இருக்காருங்க. கடந்த சில வாரங்களாகவே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படுமா இல்லையா என்ற கேள்விகள் பொதுமக்கள் மத்தியில் எழுந்து வந்தது. காரணம், கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, சர்க்கரை, கரும்பை மட்டும் வழங்கிய நிலையில் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை. பொங்கல் பரிசு அதற்கு முன்பு 2022, 23, 24 ஆண்டுகளில் திமுக அரசு 1000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் வழங்கி வந்தது. அதே போல 2021ஆம் ஆண்டு அதிமுக காலத்துல 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருப்பதால் மீண்டும் ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக இருந்ததுங்க. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான ஒரு அரசாணை என்ன சொல்லுது? 2026ஆம் ஆண்டுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்க மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் ரொக்க பரிசு வழங்கப்படுமா என்ற கேள்வி விவாத மேடையில் மீண்டும் கிளம்பியது. இதனை சூழலில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனைகள் நடத்தினார். அதுல கிடைச்ச ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் ஆலோசனை முடிவுல அனைத்து குடும்ப அட்டை அரிசிதாரர்களுக்கும், NPHH, PHH, AYY இந்த 3 வகையான அரிசி வாங்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரொக்க பரிசு. மேக்சிமம் 90% அனைத்து வகையான ரேஷன் கார்டுகளுக்குமே இந்த ரொக்க பரிசு வழங்கப்படும். அரிசி வாங்க முடியாது, வெறும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக வச்சிருக்க ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் இது வழங்கப்பட மாட்டாது. மீதி அனைவருக்குமே 3000 பெறக்கூடிய தகுதியான பட்டியலில் இருக்காங்க. ஒப்புதல் அளித்து இதன் மூலம் 2,72,90,110 குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் வாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களும் இதுல பயனடைகிறாங்க. பொங்கல் பரிசு தொகுப்பில் வழக்கம் போல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழுநீள கரும்பு வழங்கப்படும். இதனுடன் வேட்டி மற்றும் சேலைகளும் மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன் 3 பரிசுகளும் கூடுதலாக 3000 ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்பட இருப்பதால் இந்த ஆண்டு பொங்கல் திட்டம் பொதுமக்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது, எல்லோரும் குறிப்பிட்ட மாதிரி. கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல ரீச் ஆயிடுச்சுங்க. பொங்கல் பரிசு தொகையை பாத்தீங்கன்னா முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இதுல மீண்டும் கூட மாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. 3000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? இதுதான் இப்ப எல்லாருக்குமே கிடைக்குமா, இல்ல ஒரு சிலருக்கு கிடைக்குமா, இல்ல செலக்டிவான பீப்புள்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வந்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இதுதாங்க. பொங்கல் பரிசு பெறுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் மக்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.